கடுக்கத்தான் கண்ணா இந்த நாட்டுக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு இந்த நிலைமையாமா? இந்த நோய் யாரால வந்து எனக்கு தெரியுமா? எல்லாம் அந்த மந்திரவாதி ஆள்தாம்மா. அதை உன்னால வெளியே சொல்ல முடியல, அதனால அடிச்சு தேத்திட்டாங்க. இது கிடக்குறப்பா அரண்மனையில இப்போ உங்க மாமனார் கூட உயிரோடு செத்துட்டாரு. ஐயோ, உங்க மாமியார் இல்ல செத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுக்காரு கூட இல்லம்மா, அடிச்சு தேத்திட்டாங்கம்மா. பாவங்க நாட்டுக்கு கண்ணு கூட தெரியாது வாய் போச்சுப்பா. போலாம் நடந்து போச்சு, நாடே இது இருக்குதுமா. அப்படியா? ஆமா ஆமா. இப்ப அந்த மந்திரவாதி என் தேவையா இருந்தாங்க நாட்டுல இருக்கிறாங்க. இப்ப நாட்டுக்கு நம்ம போக முடியாது, ஏன்னா அவன் மந்திரவாதி எதனா நம்மளை பண்ணுவான். அதனால நமக்கு என்ன ஒரே வெயின்னா அம்மா நாளைக்கு போவோம், அம்மனை வணங்குவோம். சரி ஒன்னேங்க ஐயா, எங்க அண்ணன் இதே எடுத்துரு, நான் வச்சேங்க சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு சொன்னேன். பார்த்தா ஆளை காணுங்க. சரி பரவாயில்ல, அம்மா நாளைக்கு இரு, ஒன்ன எங்க இருந்தாலும் ஆயிட்டு வரணும். போமா. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்.
ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ரைட் 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 போலாம் 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 போலாம்பா. குங்குமச்சிலையே குடும்பத்தின் விளக்கே குலமகளே வருக இங்கு போய் வாழும் காவ தெய்வம் கண்ணகியே வருக. குங்குமச்சிலையே குடும்பத்தின் விளக்கே குலமகளே வருக இங்கு போய் வாழும் காவ தெய்வம் கண்ணகியே வருக. மங்கள செல்வி மங்கைய கண்ணி திருமகளே வருக வாழும் வீடு நலம் பெற வேண்டும் நலம்பெறவே வருக. ஒளிமயமான எதிர்காலம். போலாம் போ. சாயார் 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 சாயாரு ஆறுகடை 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 வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. வந்தேஷா போலூரான் செத்து விட்டான் தின்னமேலே போலுறான் செத்து போடான் தினமேலையா போலூரான் செத்து விட்டான் தின்னமேலே. அதெல்லாம் சொல்லாதடா. போலுறான் செத்து போடான் தினமேலையா. சரி அதெல்லாம் விடு. என்ன சிரிக்கிறா? ஏடா சிரிக்கிறா? ஏய் உன்னதான் அங்க தேடிக்கிறேன் இங்கதான் என்னையா தேடுறாங்க? உன்ன அங்க தேடிக்கிறாங்களே. தேடுவாங்க இல்லையா? ஆமா எங்க? நீ சொட்டால சூத்து காவிட்டே நீ. டேய் 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 அதெல்லாம் சொல்லாதடா. சின்ன சின்ன கிளி சிரிக்கும் பக்கத்துல ஓடி வந்த மேடையில பாட்டு பாடு. ஆட வந்த மேடையில பாட வந்த என்ன தும்ப ஒரு வேலையில சிரிங்க அங்கு சொல்லி வச்சா வரும் சரிங்க. இந்த ஒரு வேலையில சிரிப்பே. அங்க சொல்லி வரும் சரிங்க. அங்க வந்து கடிக்கையில் பாழுவுடன் துடிக்க ஆயுதத்தை கொண்டு வரும் சிரிப்பு. கீழ்ப்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு பட்டினத்தா கையில் உள்ள கரும்பு. பட்டினத்தா கையில் உள்ள சாப்பாடு ஒண்ணா சாப்பாடு பீடி 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 தானே பீடி பீடி கட்டு பீடிக்குது என் முன்னாடியே வா பீடி காட்டுறமா பீடி வா பீடி 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 அண்ணா நீங்க எங்க இருக்கிறீங்களோ நீங்க எப்படி இருக்கிறீங்களா அண்ணா? நான் உங்களை எப்படி நான் பார்க்க போறேன். நீங்க எப்படி மனைவி காணவில்லை தங்கச்சி அண்ணா அண்ணா எனக்கு பார்வை தெரியவில்லை அண்ணா. என்ன பார்வை தெரியவில்லையா ஆமா அவங்கள திருந்தி வந்துட்டுமா நான் 4 லட்ச ரூபாய் காட்ட கொடுக்கல தேத்தி அமிச்சிட்டாங்க. அதுக்குதான் திரும்பி வந்துட்டு ஆமாம்மா அந்த தேவடியா பண்ற வேலை தாம்பா. அந்த மந்திரவாதியும் தேவடியாலும் ரெண்டு பேரும் அமல் பண்ணிங்கிறாங்க. அதனால தான் உங்களை காப்பாத்தலான்னு வந்துட்டு மனைவி எங்க இருக்கிறான்னு பரவாயில்ல. இந்த கண்ணு தெரியாத கூட காரணம் அந்த மந்திரவாதி தான். பாவி ஆமா எங்க சொன்னான். அவன் தான் கூப்பிட்டு சாப்பிடுறான். இப்போ அவன் நம்ம நாட்டுக்கு வந்துட்டானே என்ன வந்துட்டானா வந்துட்டான். அந்த தேவடியால் அவங்க தான் 2 பேர் இருக்கிறாங்க. நாளைக்கு முடி சூட்டிக்கு போறாங்களா? ஆமா அதனால தான் உங்களை காப்பாத்த வந்துக்கிறேன். சரிடா எங்கன்னு தெரியல. உன் மண்ணி நான் கண்டுபிடிச்சுமா கண்டுபிடிச்சு ஆமா கோயில அம்மா நாளைக்கு தெரிகிறாங்க. அம்மா நைட்டு மொத்தம் வந்தேன். வாங்க போலாம் வாங்க போலாம் ஐயா அம்மா நான் வாங்க புறப்படுமா அம்மா எங்களுக்கு ஏமா இப்பேற்பட்ட சோதனை? எங்களுக்கு அண்ணா எங்கண்ணா போனீங்க? எங்கெல்லாம் அண்ணா எங்கடா போனீங்க? யார் நான் பாரு தெரியும். அண்ணி அண்ணி தம்பிடா பீடி சரி பரவாயில்ல இருக்குதா அம்மா வேண்டுதா சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா வந்து வரும் தந்திடுவாய் எங்கள் குல தெய்வமம்மா. சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா வந்து வரும் தந்திடுவாய் எங்கள் குல தேவியம்மா. சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா வந்து வரும் தந்திடுவாய் எங்கள் குல தெய்வமம்மா. தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி
கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் மலைமகளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே கடை கண்ணாலே பார்த்தருவாய் காலமெல்லாம் காத்தருவாய் கடை கண்ணாலே பார்த்தருவாய் காலமெல்லாம் காத்தருவாய் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி. அம்மா தாயே எங்க நிலைமை பாருமா எங்களை ஏமா இப்படி சோதிக்கிற எங்களுக்கு ஏமா இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படணும் நாங்க உன்னையே வணங்குறவே எங்களுக்கு ஏமா இப்பேற்பட்ட சோதனை கொடுத்துட்டு தாயே அம்மா எங்க நோயெல்லாம் நீதான் தாயே குணப்படுத்தணும் எங்களுக்கு நீதாம்மா அருள் கொடுக்கணும் தாயே அபிராமி அம்மா கலங்க வேண்டாம். ஆதியும் நானே அந்தமும் நானே ஜோதியும் நானே சுடர் ஒளியும் நானே பெண்ணின் பெருமை இணைச்சாரும் தேவியும் நானே காளியும் நானே கருமாரியும் நானே. அது மட்டும் கிடையாது, இதற்கெல்லாம் காரணம் யார் என்று தெரியுமா? யாருமா இந்த அன்னை ஆதிபரா சக்தி தான். என்ன நீயா உண்மைதான். நீ என்னப்பா தவறு செய்த அபிராமி, நான் ஒன்றும் தவறு செய்யவில்லை. அன்றொரு நேரத்திலே ராஜநாகம் என்றவன் தேவர்களுக்கு இணையாக என்னையே கோரி கடும் தவத்தில் இருந்தான். அவன் தவத்தை மெச்சி அவனுக்கு காட்சி அளித்து என்னிடத்தில் அம்மா தாயே ஆதிபர சக்தி சக்தி ஒன்றி சமய 16 என்று என்னிடத்தில் உரைத்தி எனக்கு ஒரு வர வேண்டும் என்று உரைத்தான். என்னவென்று, நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று. அதை நம்பி மக்களின் சேவை மகேசனின் சேவை என்று உரைத்தி அவன் உரைத்த பிரகாரமே அவனுக்கு ஒரு வரத்தை அளித்தேன். அந்த வரமாகப்பட்டது எப்பேற்பட்ட வரம் என்று தெரியுமா அபிராமி? சுவாமி எப்பேற்பட்ட வரம் என்று தெரியுமா? பிரம்பை படைத்தவள் நான். அந்த பிரம்பில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து மந்திரக்கோளாக படைத்து அவன் கரத்தில் அளித்தேன். அப்பொழுதே உரைத்தேன், ராஜநாகம் நாட்டு மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்ய வேண்டும், தீங்கினை செய்யக்கூடாது என்று உரைத்தேன். ஆனால் ராஜநாகம் நல்லதை செய்யவில்லை. நாட்டு மக்களில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து மக்களுக்கும் தீங்கினை செய்து கொண்டு வந்திருக்கின்றான், அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றான், அக்கிரமம் செய்து கொண்டிருக்கின்றான். விடுவேனா? விடமாட்டேன். அனைத்தையும் நான் அறிந்தவள். அது மட்டும் கிடையாது, வரத்தை அளித்த நான் சாபம் ஒன்றளித்தேன். எப்படியம்மா? தொடக்கம் ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று இருக்கத்தானே வேண்டும். இல்லை என்றால் அவன் ஆணவம் அதிகமாகிவிடும் அல்லவா? அதற்காகத்தான் வரத்தை அளித்த நானே ஒரு சாபம் அளித்தேன். எப்படியம்மா? என்னவென்று ராஜநாகம் புரிந்து கொள். எப்பொழுது அந்த மந்திரக்கோளாகப்பட்டது உன் கரத்தை விட்டு விலகுகின்றதோ அப்பொழுதே உனக்கு அகால மரணம் என்று உரைத்து விட்டேன். அது மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன செய்ய வேண்டுமம்மா? பாவப்பட்ட மக்கள் உண்மைதான். என்னையே தேடி நாடி ஓடி வந்திருக்கின்றீர்கள். நான் விடமாட்டேன். நான் உங்களையும் காத்தி இருப்பேனப்பா. எப்படியம்மா? இப்பொழுதே மந்திரம் தீட்டி தந்திரத்துடன் ராஜநாகத்தை சந்திங்கள். அந்த மந்திரக்கோளை பறித்து உங்கள் மீது வைத்துக் கொண்டால்
உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும். ஆகட்டும் தாயே. அந்த மந்திரக்கோலை எடுத்துக்கொண்டு என்னுடைய ஆலயத்திற்கு என்னையே துதித்துக் கொண்டு வாருங்கள். நான் உரைத்தபடியே செய்யுங்கள். நான் வருகின்றேன். அரண்மனைக்கு போக முடியாது. ஆமா, நீங்களா வந்தா இது பண்ண முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சவன் அவன் தான். ஆனா என்ன சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டான். சரி, எப்படின்னா நான் ட்ரை பண்றேன் அது எடுக்கிறதுக்கு. எடுத்துட்டு நான் அங்க வரேன். நானு எடுக்கலாம் உங்களை கூப்பிடுறேன். நீங்க அங்க வந்து எப்படியாவது அந்த மந்திர கொலை எடுத்து ஐயா. தமிழ் அப்புறம் உங்க தங்கச்சி ஒண்ணு ஒரு மாதிரியா பாத்துங்க அடிச்சுடுவோம். நீலவானம் நிலவுக்கு சொந்தம், கடல் நீர் அலைக்கு சொந்தம். இந்த சூரியவெளி நாட்டை சேர்ந்த மீனா இந்த ராஜநாகத்துக்கு சொந்தம் அல்லவா? மறக்க மனம் இருந்தால் மறந்திருக்கலாம். கண்டிப்பா இருப்பதோ ஒரு மனம். உன்னை எப்படி மறக்க முடியும் மீனா?